தோழன். No, 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 no. Kareem's Biryani Paradise at Liberty and Catering Services, கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். இந்த பதிவின் தொடக்கத்தில் நீங்க பார்த்த அந்த வீடியோ, இந்த நாட்டின் சின்ன சின்ன குழந்தைகள் ஜியோ, ஏர்டெல், வோடாபோன் ஐடியாவுடைய கடைசி ஊர்வலத்தை நடத்தும்படியும் இந்த நாட்டுக்கு சொந்தமான BSNL உடைய வெற்றி பாதையை எடுத்துக்காட்டும்படியும் அந்த வீடியோ பதிவு இருந்தது. இந்த வீடியோ தான் கடந்த 2-3 நாட்களாக சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிவிட்டது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம், இந்த நாட்டு மக்கள் தன்னுடைய எதிர்ப்பை மட்டும் பதியவில்லை, இந்த நாட்டுக்கு சொந்தமான கம்பெனியை திரும்பி கொண்டு வர வேண்டும் என்கிற அந்த அக்கறையுடன் சோசியல் மீடியாவில் BSNL की घर वापसी, पोर्ट टू BSNL, பாய்காட் ஏர்டெல், பாய்காட் ஜியோ, பாய்காட் வோடாபோன் ஐடியா போன்ற ஹேஷ்டாக்ஸ்களை ட்ரெண்ட் செய்ய தொடங்கிவிட்டார்கள். கிட்டத்தட்ட 70 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் இதுவரை BSNL-க்கு போர்ட் செய்து விட்டார்கள். ஆனால் இந்த பதிவில் நாம் மிக முக்கியமான ஒரு சில கேள்விகளை அலசப் போகிறோம். BSNL இந்த அளவில் லோன் எடுப்பதற்கு தயாராக இருக்கிறதா? BSNL-இடம் போதுமான அளவில் டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்கிறதா? BSNL உடைய பேலன்ஸ் ஷீட் என்ன? பொருளாதார ரீதியாக BSNL தயாராக இருக்கிறதா? இதையும் தாண்டி இந்த நாட்டு அரசாங்கம் BSNL-ஐ மீட்டெடுப்பதற்காக 3 லட்சம் கோடி ரூபாயை கொடுத்தார்களே, அந்த 3 லட்சம் கோடி ரூபாயை பெற்ற பின் கூட இதுவரை ஏன் BSNL இன்னும் 4G-ஐ கூட சரியாக கொண்டு வர முடியவில்லை? 5G-ஐ விட்டுவிடுங்கள். கடைசியாக நீங்க பார்த்தீர்கள்னா BSNL-உடைய மார்க்கெட் ஷேர் என்ன, எதற்காக BSNL-உடைய மார்க்கெட் ஷேர் சரிந்தது, அனைத்துமே இந்த பதிவில் நாம் ஆழமாக பார்க்க போகிறோம். முக்கியமாக BSNL-உடைய ஒர்க்கிங் ஸ்டைலை பற்றியும் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை தொடங்குவதற்கு முன்பு என்னுடைய சிறிய கோரிக்கை, இது போன்ற வீடியோக்களை கொண்டு வருவதற்கு எங்களுடைய டீம் கிட்டத்தட்ட 10-15 மணி நேரம் வரை வேலை பார்த்து வருகிறார்கள். எங்களுடைய ரிசர்ச் உங்களுக்கு பிடித்திருந்தால், எங்களுடைய ஆழமான அனலிட்டிக் ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால், இந்த சேனலை சப்போர்ட் செய்வதற்கு நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு வேலை, கீழே இருக்கக்கூடிய அந்த ஷேர் பட்டனை தட்டி விடுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இதை தாண்டி எங்களை சப்ஸ்கிரைப் செய்யாத நபர்கள் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். எங்களுடைய சேனலை ஊக்கப்படுத்தும்படி பொருளாதார ரீதியாக சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே எழுதி இருக்கக்கூடிய UPI ஐடியில் உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். சோசியல் மீடியாவில் ஏன் இந்த அளவில் வெறுப்பை நீங்க பார்த்து வருகிறீர்கள்? எதற்காக சோசியல் மீடியாவில் லெட்ஸ் பிரிங் பேக் BSNL என்கிற இந்த வார்த்தை ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கிறது? இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம், ஜூலை 3ஆம் தேதி ஜியோ நிறுவனம் அறிவித்த அந்த விஷயம். அதாவது எங்களுடைய டாரிஃப் பிளானில் நாங்க விலையை உயர்ற்றுகிறோம். எவ்வளவுதான் இவர்கள் உயர்ற்றினார்கள்? 25% ஜியோ நிறுவனம் உயர்ற்றியிருந்தது. ஜூன் 28ஆம் தேதி அவர்களுடைய அறிக்கையை நீங்க படித்து பார்த்தீர்கள். அவர்கள் கூறிய விஷயம், நாங்க 12% 27% வரை உயர்ற்றப் போகிறோம் என்று. ஆனால் உண்மை 25% அவர்கள் உயர்ற்றிவிட்டார்கள். ஜியோவை பின்தொடங்கி ஏர்டெல் மற்றும் வோடாபோன் ஐடியா இவர்களும் தன்னுடைய டாரிஃப் பிளானில் அதே கிட்டத்தட்ட 25% வரை விலையை உயர்த்தி இருக்கிறார்கள். ஸ்கிரீனில் நீங்க பார்க்கக்கூடிய இந்த டேட்டாவை பாருங்கள். ஜியோ ரீசார்ஜ் ஜூலை 3ஆம் தேதிக்கு முன்பு எப்படி இருந்தது, இன்னைக்கு எந்த அளவில் விலை உயர்ந்திருக்கிறது என்று ஒரு பாப்புலரான 4-5 பிளான்ஸ்களையும் நான் எடுத்து வைத்தேன். 155 ரூபாய் கட்டணமாக எந்த பிளான் இருந்ததோ இன்னைக்கு 189 ரூபாயாக உயர்ந்து விட்டது. அதாவது 34 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. எந்த பிளான், எந்த ரீசார்ஜ் 299 ரூபாயாக இருந்ததோ இன்னைக்கு அதே ரீசார்ஜ் 349 ரூபாயாக இருக்கிறது. எந்த ரீசார்ஜ் பிளான் 479 ரூபாயாக இருந்ததோ அந்த பிளான் இன்னைக்கு 579 ரூபாயாக உயர்ந்து விட்டது. 666 ரூபாய் இன்னைக்கு 799 ரூபாய்.
ரூபாயாக இருந்த பிளான் இன்னைக்கு 1199. இந்த பிளானை இன்னும் ஆழமாக நீங்க பார்க்க நினைத்தீர்கள்னா ஜியோடைய வெப்சைட்ல இருந்து அந்த புதிய பிளான்களை எடுத்து போட்டிருக்கிறோம். அதாவது குறைஞ்சபட்சம் 34 ரூபாயிலிருந்து அதிகமாக 600 ரூபாய் வரை ஜியோ தன்னுடைய பிளானில் விலையை உயர்த்தி இருக்கிறார்கள். இதே போன்றுதான் ஏர்டெல், இதே போன்றுதான் வோடாபோன் ஐடியா, அனைத்துமே ஒரே முறையான பிளான்ஸ்கள். இதற்கு பின்னாடி கூட காரணம் என்ன? ஆர்புவை நாங்க பேலன்ஸ் அவுட் செய்ய வேண்டும் என்கிற அந்த பதிலை அவர்கள் கொடுக்கிறார்கள். ஆர்பு என்ன? ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூசர். அதாவது ஒவ்வொரு கஸ்டமரிடமிருந்து ஒரு கம்பெனி எவ்வளவு ரூபாய் வசூலிக்கிறது என்று. இந்த விஷயத்தை நாங்க ஆழமாக இன்னும் அலசி பார்க்கும் போது போன வருடம் இந்த 3 கம்பெனிகளுடைய டார்கெட் ஒரு கஸ்டமரிடமிருந்து 200 ரூபாய் குறைஞ்சபட்சம் நாங்க வாங்கணும். இப்போ இந்த வருடத்திற்கான டார்கெட் 300 ரூபாயா. அதாவது இது போன்ற கம்பெனிகள் ஆர்புவை வைத்து பணத்தை சம்பாதிப்பது மட்டும்தான் உங்களுடைய நோக்கமாக இருக்கிறது ஒழிய இந்த நாட்டிற்கு சரியான சர்வீஸை சரியான டேட்டா பிளானுடன் சரியான விலையுடன் கொடுப்பதாக எதுவுமே கிடையாது. அதாவது பிரைவேட் கம்பெனியுடைய நோக்கம் பணத்தை சம்பாதிப்பது மட்டும்தான். இந்த ஆர்பு என்கிற விஷயத்தை நீங்க பார்த்தீர்கள்னா அதற்கான விளக்கத்தையும் கொடுக்கிறார்கள். இந்த விளக்கத்தை மிக தெளிவாக வெறும் ஏர்டெல் மட்டும்தான் எழுதியிருக்கிறார்கள். ஜியோ மற்றும் வோடாபோன் ஐடியா இதை பற்றி பேசக்கூடவில்லை. 4G and 5G சர்வீசஸ்களில் இந்த ஆர்பு எங்களுக்கு 300 ரூபாய்க்கு மேல கிடைத்தால் மட்டும்தான் எங்களால் சரியாக சர்வீசஸ்களை கொடுக்க முடியும். ஏர்டெல் தன்னுடைய வெப்சைட்டில் மிக தெளிவாக எழுதிய வார்த்தை, பாரதி ஏர்டெல் has maintained that the mobile average revenue per user, which is ARPU, needs to be upwards of 300 rupees to enable financially healthy business model for telcos in India. குறைஞ்சபட்சம் எங்களுக்கு ஆர்பு 300 ரூபாய் கிடைத்தால் மட்டும்தான் இந்த நாட்டில் நாங்க சரியான சேவையை கொடுக்க முடியும். தெளிவுபடுத்தி விட்டார்கள். நாங்க குறைக்க மாட்டோம், இதற்கு மேல் விலை உயர்ந்து கொண்டுதான் இருக்கும். 2014ஆம் ஆண்டு இந்த நாட்டில் 13 கம்பெனிகள் இருந்தது டெலிகாம் செக்டரில். அந்த படத்தை, இந்த கிராஃபை நீங்க பார்த்து இருக்கிறீர்கள். ஏர்டெல், பிஎஸ்என்எல், எம்டிஎன்எல், டோகோமோ, ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன், வோடாபோன் ஐடியா, டெலினார், ஏர்செல், எம்டிஎஸ், வீடியோகான், வெர்ஜன் மொபைல் மற்றும் லூப் மொபைல்ஸ். வருடம் தோறும் 2014ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு வருவதற்குள் இந்தியாவில் வெறும் 3 பிரைவேட் கம்பெனி, ஒரு அரசுக்கு சொந்தமான கம்பெனி. நீங்க பார்க்கக்கூடிய அந்த எம்டிஎன்எல், பிஎஸ்என்எல் ரெண்டுமே ஒரே கம்பெனிகள் தான். எம்டிஎன்எல் வெறும் டெல்லி மற்றும் மகாராஷ்டிராவில் மட்டும்தான் சர்வீஸ் கொடுத்து வருகிறது. ரொம்பவே சின்ன மார்ஜினில் வேலை பார்ப்பார்கள். பெரிய பிசினஸ் இந்த 4 கம்பெனிகளுக்கு நடுவில் தான் இருக்கிறது. பெரிய பிசினஸ் என்று நீங்க கூறும்போது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 92% மக்களுடைய அந்த கனெக்ஷன்ஸ் வெறும் ஜியோ, ஏர்டெல், வோடாபோன் ஐடியாவுடன் தான் இருக்கிறது. 8% கூட பிஎஸ்என்எல் கையில் கிடையாது. இந்த இடத்தில் அங்கே அடுத்த கட்டமாக எங்களுடைய ரிசர்ச்சை எடுத்து சென்றோம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 3 பிளேயர்ஸ்கள் ஏர்டெல், ஜியோ அண்ட் வோடாபோன் 3 பேருமே தன்னுடைய விலையை விற்றுவிட்டார்கள். இதற்கு பின்புதான் பிஎஸ்என்எல் ட்ரெண்டாக தொடங்கியது. பிஎஸ்என்எல் கி घर वापसी போன்ற ஹேஷ்டாக் மட்டுமல்ல, பிஎஸ்என்எல் உடைய பேஜை போய் நீங்க அரைச்சு பார்த்தீர்கள்னா அவர்களே உங்களுக்கு எடுத்து காட்டக்கூடிய விஷயம் ஹேஷ்டாக் ஸ்விட்ச் டு பிஎஸ்என்எல். ஸ்விட்ச் டு பிஎஸ்என்எல் போன்ற பல்வேறு விளம்பரங்களை பிஎஸ்என்எல் நேரடியாக போட தொடங்கிவிட்டார்கள். பிஎஸ்என்எல் என்ன லாபம்? பிஎஸ்என்எல் இருக்கக்கூடிய அந்த பிளான்ஸ்களை ஒரு முறை பாருங்கள். 107 ரூபாய் கொடுத்தீர்கள்னா 35 நாட்களுக்கு 3 GB டேட்டா கிடைக்கும். 108 ரூபாய் கொடுத்தீர்கள்னா 28 நாட்கள் 1 GB டேட்டாவுடன். 197 ரூபாய் நீங்க கொடுத்தீர்கள்னா 70 நாட்கள் வித் 2 GB டேட்டா. 397 ரூபாய் 150 நாட்கள் 2 GB டேட்டா. 797 ரூபாய் நீங்க கொடுத்தீர்கள்னா 300 நாட்கள் வித் 2 GB டேட்டா. கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்கள் 800 ரூபாயில நீங்க ஓட்டிடலாம். 199 ரூபாய் நீங்க கொடுத்தீர்கள்னா 600 GB டேட்டாவுடன் ஒரு வருடத்திற்கு அனைத்துமே இலவசம். இது போன்ற பிளான்ஸ் எங்கேயுமே நீங்க பார்த்திருக்க மாட்டீர்கள். முக்கியமாக ஜியோ மற்றும் ஏர்டெல்லில் உங்களால் பார்த்திருக்க முடியாது. பிஎஸ்என்எல்லுடைய மற்ற டேட்டாக்கள் உங்களுடைய ஸ்கிரீனில் இருக்கிறது. அமித்ஷா அவர்கள்
போன வருடம் ஜூன் மாதம் 7ஆம் தேதி ஒரு ட்வீட்டை போட்டிருந்தார். இந்த ட்வீட்டில் அவர் என்ன எழுதியிருக்கிறார்? Great to PM Narendra Modi ji for empowering BSNL to provide 4G and 5G service in the nook and corner of India by approving the third revival package for BSNL with total outlay of 89,047 crore rupees. This revival package will make BSNL a stable telecom service provider. ஒரு ஆண்டுக்கு முன்பு ஜூன் மாதம் 7ஆம் தேதி அமித்ஷா அவர்கள் போட்ட அந்த ட்வீட்டை பாருங்கள். 4G 5G சர்வீஸ்க்காக 3வது தவணையாக 89,047 கோடி ரூபாயை பிரைம் மினிஸ்டர் மோடி BSNL-ஐ ரிவைவ் செய்வதற்காக ஒதுக்கியுள்ளார். அமித்ஷா அவர்களுடைய ட்வீட்டை படித்ததற்கு பின்பு இந்த நாட்டு அரசாங்கம் கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல BSNL ஒதுக்கி கொடுத்ததாக நீங்க தெரிஞ்சு கொண்டிருப்பீர்கள். 3 லட்சம் கோடி ரூபாய் ஒரு கம்பெனி ரிவைவ் செய்வதற்கு கொடுத்ததற்கு பின்பு கூட ஏன் இதுவரை BSNL-இடம் 4G 5G போன்ற சர்வீஸ் வரவில்லை? எங்கதான் ஃபெயில் ஆனது கம்பெனி? என்னதான் அந்த பணத்தை செய்தார்கள் என்கிற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. இந்த விஷயத்தை இன்னும் ஆழமாக ரிசர்ச் செய்து பார்க்கும் போதுதான் இந்த கம்பெனி எங்கெல்லாம் மிஸ் செய்தது, இந்த கம்பெனி எங்கெல்லாம் தோல்வியை நோக்கி நகர்ந்தது என்கிற அந்த விஷயங்கள் எங்களுக்கு புரிய வந்தது. எதற்காக BSNL பாப்புலராக இருக்கிறது? BSNL தன்னுடைய கனெக்டிவிட்டிக்கு 4G 5G நெட்வொர்க் இருக்கு, அல்ல ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டிற்காக பெயர் போனதா? கிடையாது. BSNL கிராமப்புறங்களில், தூரத்தில் இருக்கக்கூடிய மலைகள், காடுகளில், இது போன்ற இடங்களில் தன்னுடைய சர்வீஸை கொண்டு போனதற்காக ஃபேமஸாக இருக்கலாம். இல்ல BSNL மலிவான அந்த விலையில் தன்னுடைய சர்வீஸை கொடுப்பதாக அதற்காக ஃபேமஸாக இருக்கலாம். இதை தாண்டி BSNL எதற்காகவும் ஃபேமஸ் கிடையாது. அப்ப இப்படித்தான் BSNL-ஐ ரிவைவ் செய்ய முடியும். எங்கெல்லாம் அரசாங்கம் கோட்டை விட்டது அதை நீங்க பாருங்கள். என்னெல்லாம் மாற்றங்களை கொண்டு வந்தால் BSNL-ஆல் காம்படிஷனில் திரும்பி வர முடியும் என்று. முதலில் BSNL தன்னுடைய சர்வீஸ் குவாலிட்டியை இம்ப்ரூவ் செய்தே தீர வேண்டும். 4G மற்றும் 5G சர்வீஸை உடனடியாக கொண்டு வர வேண்டும். இதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள் தன்னுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாடலில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து எப்படி தனியார் கம்பெனிகள் புது புது டெக்னாலஜிஸ்களை இன்ட்ரோடியூஸ் செய்கிறார்களோ அதே போன்று இவர்களும் செய்தால் மட்டும்தான் BSNL-ஐ ரிவைவ் செய்யலாம். டிசிஷன் டேக்கிங் டைம், எப்படி தனியார் கம்பெனிகள் ஒரே நொடியில் ஜியோ தன்னுடைய விலையை உயர்த்தியுடன் அடுத்த நாளே நீங்க பார்த்திருக்கீர்கள் ஏர்டெல் மற்றும் வோடாஃபோன் ஐடியா தன்னுடைய விலையை உயர்த்தி விட்டார்கள். குயிக் டிசிஷன் மேக்கிங். 5G வருகிறதா, 6G வருகிறதா, அதற்கான வேலையை அவர்கள் பார்த்து வருகிறார்கள். ஆனால் இங்கே என்ன நடக்கிறது? ஒரு அதிகாரி திட்டத்தை போடுவார், அடுத்த அதிகாரிக்கு அந்த திட்டம் போகும், அப்படியே மாறி 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 அரசாங்கத்திடம் போகும், அரசாங்க பட்ஜெட்டை ஒதுக்குவார்கள். அதற்கு பின்புதான் அந்த டிசிஷன் அப்ரூவ் ஆகுமா ஆகாதா அது வேற விஷயம். நடுவில் எத்தனை இடங்களில் ஊழல் நடக்கும் அதுவும் இருக்கிறது. BSNL-ஐ ரிவைவ் செய்வதற்காக மிக முக்கியமான விஷயம் டிசிஷன் மேக்கிங் ஸ்விஃப்டாக நடக்க வேண்டும். கஸ்டமர் கேர் சர்வீஸ் மிகவும் படுமோசமாக இருக்கிறது. அனைத்து நபர்களும் எடுத்து வைக்கக்கூடிய இந்த புள்ளியை அரசாங்கம் கவனித்து பார்க்கணும். கஸ்டமர் கேர் சர்வீஸை மிக ஆழமாக துல்லியமாக பார்க்கணும். ரெடியூஸ் த ஆபரேஷன் காஸ்ட். BSNL தன்னுடைய ஆபரேஷனல் காஸ்டில் எங்கெல்லாம் கட் செய்ய முடியுமோ அனைத்தையுமே செய்தால் மட்டும்தான், அதாவது அதிக வருமானம் எப்படியெல்லாம் அவர்களால் எடுக்க முடியுமோ அனைத்து வேலையுமே பார்த்தால் மட்டும்தான் ரிவைவ் செய்ய முடியும். இப்போதைக்கு நீங்க பார்த்தீர்கள்னா வரக்கூடிய அனைத்து தொகையுமே அவர்களுடைய சம்பளத்திற்கே போய்விடுகிறது. ரிவைவ் செய்வதற்கு எந்த விதமான பணமும் உபயோகத்தில் வரவில்லை. நீங்க பார்த்த இந்த 3 லட்சம் கோடி ரூபாய் VRS-ற்கே போய்விட்டது. VRS வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் என்கிற அந்த ப்ரோக்ராமை 2019ஆம் ஆண்டு அரசாங்கம் லான்ச் செய்தது. அதாவது BSNL-இல் இருக்கக்கூடிய 1,53,000 எம்ப்ளாயிஸ்களில் இருந்து யாரெல்லாம் நினைக்கிறீர்களோ நீங்க VRS எடுத்துக்கொண்டீர்கள்னா 50% உங்களுடைய மீதம் இருக்கக்கூடிய சர்வீஸ்ல இருந்து 50% சம்பள பணத்தை ஒரே மூச்சில் கொடுத்து விடுவோம் 2 தவணையாக. இந்த VRS ஸ்கீம் வந்ததற்கு பின்பு 58,569 BSNL எம்ப்ளாயிஸ்கள் VRS எடுத்துக்கொண்டார்கள். இது ஒரு மிகப்பெரிய ரிலீஃபை BSNL-க்கு கொடுத்தது. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை புரிந்து கொண்டதற்கு பின்பு எங்களுடைய ரிசர்ச் டீம் BSNL எங்கெல்லாம் ஃபெயில் ஆனது என்கிற அந்த விஷயத்தையும் எடுத்து வைத்தார்கள். ஓப்பன் சிக்னல் என்கிற ஒரு
ரிப்போர்ட் வெளியானது. இந்த ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள் உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் பிஎஸ்என்எல் தன்னுடைய இடங்களை கோட்டை விட்டது என்று. மொபைல் எக்ஸ்பீரியன்ஸ் அவார்டை நீங்க பார்த்தீர்கள்னா பிஎஸ்என்எல் வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் ஏர்டெலுக்கு போகிறது, லைவ் வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் ஏர்டெலுக்கு போகிறது, கேம்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஏர்டெல், வாய்ஸ் ஆப் எக்ஸ்பீரியன்ஸ் ஏர்டெல், டவுன்லோட் ஸ்பீடை நீங்க பார்த்தீர்கள்னா ஜியோ, அப்லோடிங் ஸ்பீடை நீங்க பார்த்தீர்கள்னா ஜியோ, 5G வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் ஏர்டெல், 5G லைவ் வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் ஏர்டெல். இது போன்ற அனைத்து இடங்களிலும் நீங்க பார்த்தீர்கள்னா வெறும் ஏர்டெல் அல்ல ஜியோ. இதை தாண்டி பிஎஸ்என்எல்லுக்கு எங்கேயும் இடம் கிடைக்கவில்லை. இதே ரிப்போர்ட்டில் நீங்க பார்த்தீர்கள்னா நெட்வொர்க் எங்கெல்லாம் அவைலபிள் ஆக இருக்கிறது, எங்கெல்லாம் நெட்வொர்க் மக்களுக்கு பயன்படுத்தும்படி இருக்கிறது என்று நீங்க பார்க்கும்போது ஜியோவுடைய நெட்வொர்க் 99.4% இடத்தில், இந்தியா முழுவதும் 99.4% இடத்தில் அவர்களுடைய நெட்வொர்க் கிடைக்கிறது. ஏர்டெல் 98.5%, வோடாபோன் 96.2%, பிஎஸ்என்எல் வெறும் 83.6%. வீடியோ எக்ஸ்பீரியன்ஸை நீங்க பார்க்கும்போது ஏர்டெல் 60% இடத்தை பிடித்து முதல் இடத்தில் இருக்கிறது, ஜியோ 59.2%, வோடாபோன் ஐடியா 57%, பிஎஸ்என்எல் வெறும் 33.7%. வாய்ஸ் ஆப்பை நீங்க பார்க்கும்போது 78.3% வாய்ஸ் குவாலிட்டி ஏர்டெலுக்கு போகுது, ஜியோ 77.4%, வோடாபோன் ஐடியா 77.3%, பிஎஸ்என்எல் 70% இருக்கிறது. இதையெல்லாம் பெற்றுவிடுங்கள். கான்ஸ்டன்ட் குவாலிட்டி, நிரந்தரமான அந்த நெட்வொர்க் கனெக்டிவிட்டி எந்தெந்த நெட்வொர்க் இருக்கிறது? ஜியோ 60.9%, ஏர்டெல் 57.7%, வோடாபோன் ஐடியா 50.5%, பிஎஸ்என்எல் வெறும் 13.6% இருக்கிறது. அடுத்ததாக நீங்க பாருங்க கவரேஜ் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த கவரேஜை நீங்க பார்க்கும்போது ஏர்டெல் 6.8%, ஜியோ 8.8%, Vodafone Idea 3.4%, and BSNL is only 1.1%. 5G வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது 5G இங்க கிடையவே கிடையாது, வோடாபோனிடமும் கிடையாது, ஏர்டெல் மற்றும் ஜியோவில் மட்டும்தான் அந்த 5G சர்வீஸ் இதுவரை இருக்கிறது. அப்போ என்னதான் பிஎஸ்என்எல் ஃபேவராக மாறுகிறது என்று நீங்க பார்த்தீர்கள்னா அவர்களுடைய சீப்பான பிளான் மட்டும்தான். ஆனால் இந்த சீப் பிளான்ஸ்களை மட்டுமே வைத்து, ரிமோட் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய அந்த கஸ்டமர்ஸ்களை மட்டுமே வைத்து பிஎஸ்என்எல் என்ன சாதிக்க போகிறது என்று நீங்க பார்த்தீர்கள்னா அதற்கான விளக்கத்தை பிஎஸ்என்எல் சேர்மன் மற்றும் மேனேஜிங் டைரக்டரான ஸ்ரீ பிரவீன் குமார் அவர்கள் அந்த விளக்கத்தை அளித்திருக்கிறார். நீங்களே கேளுங்கள். Has mandated to us each and every village which are not on 4G landscape, it should be brought on 4G landscape. For that, nearly 18,000 towers we are installing of 4G to bring every single village on 4G network. பிரவீன் குமார் அவர்களுடைய ஃபியூச்சர் பிளானை பத்தி நீங்க கேட்டீர்கள். பிரவீன் குமார் அவர்கள் 6G டெக்னாலஜியை பத்தி பேசியிருக்கிறார். 2028 அல்ல 2030 ஆண்டு வரை பிஎஸ்என்எல் 6G டெக்னாலஜியை கொண்டு வருவதாக கூறியுள்ளார். அதையும் கேளுங்கள். See, if you look at the mark of technology, yes, we are behind in 4G, but 5G we are planning in June 24, so we'll be a little bit behind, but not much behind. And the adoption of 5G is still very initial stage in the country, so I think the BSNL will be at par network with any other private operator so far as the 5G is concerned. 6G journey, it is a initial stage. I think by 2028 to 2030 will be the year when the 6G will be coming in the commercial market, and BSNL will take the steps in a manner by which it should be at par with any other operator in the country. இந்த வீடியோவில் பிஎஸ்என்எல் உடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டுமே நம்ம பார்த்தோம். இதற்கு மேல் அரசாங்கம் எங்கெல்லாம் தவறியது என்று நீங்க பார்த்தீர்கள்னா பிஎஸ்என்எல் ஒரு அரசுக்கு சொந்தமான கம்பெனி, 100% ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இந்தியன் கவர்மெண்ட் தான். லேண்ட்லைன் இன்டர்நெட் மொபைல் ப்ரொவைடர் பிஎஸ்என்எல். 2002 ஆண்டு பிஎஸ்என்எல் தன்னுடைய GSM சிம்மை செல்வன் என்கிற பெயரில் லான்ச் செய்தார்கள். இதற்கு பின்பு நீங்க பார்த்தீர்கள்னா மார்க்கெட்ல இருக்கக்கூடிய 72% கஸ்டமர்ஸ் பிஎஸ்என்எல்லுக்கு தாவினார்கள். 100% லேண்ட்லைன் கனெக்டிவிட்டி பிஎஸ்என்எல்லிடம் இருந்தது. இதற்கு பின்புதான் ஏர்டெல் மற்றும் ரிலையன்ஸ் டெலிகம்யூனிகேஷன் மார்க்கெட்டில் காலடி எடுத்து வைத்தார்கள். 2007 ஆண்டு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 20.54% மார்க்கெட் ஷேரை ஹோல்ட் செய்த பிஎஸ்என்எல் 2009 ஆண்டு நீங்க பார்த்தீர்கள்னா
மார்க்கெட் ஷேர்ல இருந்து 13.14% கீழே சரிந்தார்கள். 2011ஆம் ஆண்டு 11.55% மார்க்கெட் ஷேராக சரிந்தது. 2014ஆம் ஆண்டு 9.45%. 2015ஆம் ஆண்டு இவர்களுடைய மார்க்கெட் ஷேர் அடிமட்டத்திற்கு போனது 8.37. 2022ஆம் ஆண்டு இவ்வளவு பணத்தெல்லாம் செலவு செய்ததற்கு பின்பு 10.13 உயர்ந்தது. இந்த இடத்தில் நீங்க அடுத்த விஷயத்தை பார்க்கணும். மார்க்கெட் ஷேர் போனால் ப்ராஃபிட்டும் போகும், லாபமும் போகும். அதுவும் நடந்தது. 2005ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு நீங்க பார்த்தீர்கள், இதே பிஎஸ்என்எல் நாட்டு அரசாங்கத்திற்கு 10,000 கோடி ரூபாயை லாபமாக எடுத்து காட்டியது. 2006ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு 9,000 கோடி ரூபாய் லாபம். 2009-10 574 கோடி ரூபாய் லாபம். இதுதான் லாபம் சம்பாதித்த கடைசி ஆண்டு. 2010-11ஆம் ஆண்டு நீங்க பார்த்தீர்கள்னா 1,800 கோடி ரூபாய் நஷ்டத்தில் போனது இந்த கம்பெனி. 2012-13ஆம் ஆண்டு 9,000 கோடி ரூபாய் நஷ்டம். 2019-20 15,000 கோடி ரூபாய் நஷ்டம். 2022-23ஆம் ஆண்டு 7,000 கோடி ரூபாய் நஷ்டம். தொடர்ந்து நஷ்டத்தை மட்டும்தான் பார்த்து வருகிறது. 2019ஆம் ஆண்டு 69,000 கோடி ரூபாயை இந்த நாட்டு அரசாங்கம் ரிவைவல் பேக்கேஜாக கொடுத்தார்கள். 2022ஆம் ஆண்டு 1,64,000 கோடி ரூபாயை ரிவைவல் பேக்கேஜாக கொடுத்தார்கள். 2023ஆம் ஆண்டு 99,000 கோடி ரூபாயை ரிவைவல் பேக்கேஜாக கொடுத்தார்கள். ஆக மொத்தம் 3,22,000 கோடி ரூபாய் ரிவைவல் பேக்கேஜ். ஆனால் எதுவுமே நடக்கவில்லை. இந்த இடத்தில் நடந்த ஒரே ஒரு விஷயத்தை எடுத்து காட்டுகிறேன். இந்த கம்பெனி மீது இருந்த கடன், பிஎஸ்என்எல் மீது இருந்த கடன் 33,000 கோடி ரூபாயிலிருந்து குறைந்து 22 கோடி ரூபாயாக குறைந்திருக்கிறது. இதை தாண்டி எதுவுமே நன்மை நடக்கவில்லை. பிஎஸ்என்எல் நிச்சயமாக வரவில்லை. ஜியோ, ஐடியா, ஏர்டெல் போன்ற நிறுவனமும் இருந்தால் மட்டும்தான் ஒரு ஹெல்தியான காம்படிஷனை நம்மளால் பார்க்க முடியும். இன்னும் அதிக காம்படிஷன் நடக்கணும், இன்னும் அதிக டெலிகாம் கம்பெனிஸ் வரணும். அப்போதான் இது போன்ற நினைக்கும் போதெல்லாம் வெளியேற்றக்கூடிய வேலையை அவர்கள் பார்க்க மாட்டார்கள். பிஎஸ்என்எல் எதற்காக தேவை? பிஎஸ்என்எல் இருக்கக்கூடிய பல்வேறு தவறுகளை நாங்கள் சுட்டி காட்டியிருக்கிறோம். நேற்று ரத்தன் டாடா எப்படி பிஎஸ்என்எல் மீட்டெடுப்பார் என்கிற ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம். 15,500 கோடி ரூபாய் ஒரு பேக்கேஜ் ரத்தன் டாடாவுடைய கம்பெனி டிசிஎஸ்க்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தான் பிஎஸ்என்எல்லை ரிவைவ் செய்வதற்கான அந்த கிரவுண்ட் ஒர்க்கில் இறங்கியிருக்கிறார்கள். இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்குள் 4Gயை முழுமையாக ஃப்ளோட் செய்து விடுவார்கள். வருடம் 2025ஆம் ஆண்டு வருவதற்குள் 5G நெட்வொர்க்கையும் ஃப்ளோட் செய்து விடுவார்கள். இதற்காக எந்த விதமான ஹார்ட்வேர் அப்கிரேடேஷனும் தேவையில்லை. வெறும் சாஃப்ட்வேர் அப்கிரேட் செய்தாலே போதும், உங்களுடைய 4G 5G ஆக மாறிவிடும். அந்த வேலையை டிசிஎஸ் ரத்தன் டாடாவுடைய கம்பெனி செய்கிறது. அந்த வீடியோவை பார்க்க ஆசைப்படக்கூடிய நபர்கள் கீழே அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன், நீங்க போய் பார்க்கலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் இந்த விஷயத்தை பத்தி இன்ட்ரெஸ்ட் காட்டி இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த அனைத்து நபர்களுக்குமே நன்றி. நீங்க அப்படி இந்த வீடியோவை முழுமையாக பார்த்திருந்தால் கீழே கமெண்டில் நான் முழுமையாக பார்த்தேன் என்கிற அந்த கமெண்ட் எழுதி விடுங்கள், எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இந்த பிஎஸ்என்எல் விவகாரத்தில் வேற என்னெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கொள்ள ஆசைப்படுகிறீர்கள் என்கிற அந்த கேள்வி இருந்தாலும் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதையும் நீங்க கீழே எழுதலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.